நேயர்களே வணக்கம். இனிய தமிழில் எளிய இலக்கணம். மரபு பெயர்கள். இக்காணொளியில் மரபு பெயர் அல்லது மரபு சொல் என்றால் என்ன, தாவரங்களின் இளமை மரபு பெயர்கள், வித்துக்களின் மரபு பெயர்கள், விலங்குகளின் இளமை பெயர்கள், பறவைகளின் ஒலி மரபு பெயர்கள், விலங்குகளின் வாழ்விடப் பெயர்கள், பொருளுக்கேற்ற வினை மரபுகள், ஒலி மரபுச் சொற்கள், தொகை மரபுச் சொற்கள், தாவர உறுப்புகளின் பெயர்கள், தாவரங்கள் தொகுதி பெயர்கள், விலங்குகளின் ஆண் பெண் பெயர்கள், கூட்டம் மரபு பெயர்கள், கூட்ட மரபு பெயர்கள் ஆகியவற்றை பற்றி மேலும் சில மரபு பெயர்கள் பற்றியும் விளக்கமாக அறிய உள்ளோம். மரபு பெயர் அல்லது மரபு சொல். சொற்கள். நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் சொல்லி வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் சொல்லி வழங்குவதையே மரபு என்பர். மரபு என்றால் எதை நம் முன்னோர்கள் எந்த சொல்லில் பயன்படுத்தினார்களோ அதை அதே சொல்லை பயன்படுத்தி வழங்குவதுதான் மரபு என்று பெயர். மரபு சொற்களை பயன்படுத்தாமல் வேறு சொற்களை பயன்படுத்தினால் அது மரபு பிழை எனப்படும். காலங்காலமாக பயன்படுத்தி வருகின்ற சொல்லை பயன்படுத்தாமல் வேறு சொல்லை பயன்படுத்தினால் அது மரபு பிழை என்று சொல்வார்கள். யானைக்கன்று என்று சொல்வதே மரபு சொல். மரபின்படி பார்த்தால் யானைக்கன்று என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதை யானைக்குட்டி என்று சொல்வது மரபு பிழையாகும். அதை இப்பொழுதும் நாம் அப்படித்தான் சொல்கிறோம், யானைக்குட்டி என்று சொல்கிறோம். அது மரபின்படி பார்த்தால் பிழையாகும். ஆன்றோர் வழங்கிய சொற்களை மாற்றாமல் வழங்குவதே தமிழ் மொழியின் தனித்தன்மையும் மரபையும் காப்பதாகும். அந்த ஆன்றோர்கள் நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த சொற்களையே பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்துவதுதான் தமிழின் தனித்தன்மையை காக்க முடியும், மேலும் நம் மரபை காக்கவும் முடியும். ஒரே விலங்கிற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இளமை பெயர்கள் இருப்பதும் உண்டு. ஒரே ஒரு விலங்கு, அந்த விலங்கில் இளமை பெயர்கள் வேறு வேறு மாறுபட்டியும் இருக்கும். பாருங்கள், புலியின் இளமை பெயர்கள் பரள், குருளை, குட்டி என்று சொல்வார்கள். சில இடங்களில் பரள் என்று சொல்வார்கள், சில இடங்களில் குருளை என்று சொல்வார்கள், சில இடங்களில் குட்டி என்று சொல்வார்கள். இவ்வாறும் சில நேரங்கள் அமைவது உண்டு. அடுத்து இப்பொழுது தாவரங்கள், காய்களின் இளமை மரபு பெயர்களை பற்றி பார்ப்போம். தாவரங்கள் அதில் காய் வகைகள், காய்கறி வகைகளில் அதன் இளமை மரபு பெயர்களில் பாருங்கள். அவரை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, முருங்கை பிஞ்சு. இது பிஞ்சு வடிவம். அவரை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, முருங்கை பிஞ்சு என்று சொல்லுவார். தென்னை மரத்தினர் தென்னங்குரும்பை, அதாவது இளம் வடிவம். தென்னை மரத்தினுடைய அப்போதுதான் முளைச்சி வருகிறது என்றால் தென்னங்குரும்பை. வாழைக்கச்சல், வாழை மரம் முளைத்து வருகின்ற வாழைக்கச்சல். மாவடு, மாங்காய் முற்றாமல் இருக்கின்ற மாவடு என்று சொல்வார்கள். விதைகள் அல்லது வித்துக்களின் மரபு பெயர்கள் பாருங்கள். ஆமனுக்கு காய் இருந்தால் அது முத்து என்று சொல்வார்கள். மிளகாய் வித்து என்று சொல்வார்கள். நெல்லை மணி என்று சொல்வார்கள். தினையை மணி என்று சொல்வார்கள். சோளத்தை மணி என்று சொல்வார்கள். கொய்யா பழம், அதை விதை என்று கொய்யா விதை என்று சொல்வார்கள். வேப்ப மரத்தின் விதை, அதை வேம்பு விதை என்று சொல்வார்கள். பாகல் விதை, பாகற்காய் விதைகளை பாகல் விதை என்று சொல்வார்கள். பூசணிக்காயின் வித்துக்களை பூசணி விதை என்று சொல்வார்கள். நிலக்கடலை இருந்தால் அது பருப்பு என்று சொல்வார்கள்.
நிலக்கடலையின் விதையை பருப்பு என்று சொல்வார்கள். கத்தரிக்காய் விதை என்று சொல்வாங்க. வேப்பங்கொட்டை, வேப்ப மரத்தினுடைய விதையை வேப்பங்கொட்டை என்று சொல்வார்கள். பலா மரத்தில் இருக்கக்கூடிய விதையை பலாக்கொட்டை என்று சொல்வார்கள். புளி மரத்தில் இருக்கின்ற விதையை புளிங்கொட்டை என்று சொல்வார்கள். ஆக விதை அல்லது வித்துகளின் மரபு பெயர்கள் இவ்வாறு இருக்கும். ஆமணுக்கு முத்து, மிளகாய் வித்து, நெல்மணி, தினைமணி, சோளமணி, கொய்யா விதை, வேம்பு விதை, பாகல் விதை, பூசணி விதை, நிலக்கடலை பருப்பு, கத்தரி விதை, வேப்பங்கொட்டை, பலாக்கொட்டை, புளிக்கொட்டை அல்லது புளியங்கொட்டை என்று கூட சொல்வார்கள். அடுத்ததாக விலங்குகள், அவற்றின் இளமை மரபு பெயர்கள். கழுதைக்குட்டி, நாய்க்குட்டி, ஆட்டுக்குட்டி, பன்றிக்குட்டி, பூனைக்குட்டி, குதிரைக்குட்டி, குரங்குக்குட்டி. கழுதைக்குட்டி, நாய்க்குட்டி, ஆட்டுக்குட்டி, பன்றிக்குட்டி, பூனைக்குட்டி, குதிரைக்குட்டி, குரங்குக்குட்டி. அடுத்து கன்று என்று வருவது மான் கன்று, பசுங்கன்று, எருமைக்கன்று, யானைக்கன்று, ஒட்டகக்கன்று, நீர் யானைக்கன்று. மான் கன்று, பசுங்கன்று, எருமைக்கன்று, யானைக்கன்று, ஒட்டகக்கன்று, நீர் யானைக்கன்று. அடுத்ததாக வேறு சில சிங்கக்குருளை, சிங்கத்தின் இளமை பெயர் சிங்கக்குருளை என்று சொல்வார். புலி பரள், புலி பரள் என்று சொல்வார்கள். கீரி, கீரி பிள்ளை என்று சொல்வார்கள். கீரியின் இளமை பெயர் கீரி பிள்ளை என்று சொல்வார்கள். நண்டு பிள்ளை, நட்டு. அடுத்து அணிர் பிள்ளை என்று சொல்வார். கீரி பிள்ளை, நண்டு பிள்ளை, அணிர் பிள்ளை. சிங்கத்து குருளை என்றும் புலிக்கு பரள் என்று சொல்கிறார். மேலும் குருவி ஆக இருந்தால் குருவி குஞ்சு, கோழி குஞ்சு, எலி குஞ்சு, சில இடங்களில் எலிக்குட்டி என்றும் நாம் சொல்கிறோம். இக்காலத்தில் குருவி குஞ்சு, கோழி குஞ்சு, எலி குஞ்சு, மீன் குஞ்சு, இதுதான் மரபு. அடுத்ததாக பறவை இனம் ஒலி மரபு சொற்கள் வரும். எந்தெந்த பறவை எப்படி ஒலி எழுப்பும் என்பதை பார்ப்போம். குயில் கூவும், சேவல் கூவும், கிளி கொஞ்சும் அல்லது பேசும் என்றும் சொல்வார்கள். காகம் கரையும், ஆந்தை அலரும், கழுகு அலரும், பருந்து அலரும் என்று சொல்வார்கள். குயில் கூவும், சேவல் கூவும், கிளி கொஞ்சும், காகம் கரையும், ஆந்தை அலரும், கழுகு அலரும், பருந்து அலரும். அடுத்ததாக கிளி பேசும் என்று சொல்கிறோம். முன்பே சொன்னது போல கிளி பேசும், கிளி கொஞ்சும், கிள்ளை பயிற்றும், கிள்ளை பயிற்றுதல் என்றும் சொல்வார்கள். கிள்ளை பயிற்றும். ஆக அந்த கிளி என்பதிலேயே இத்தனை பேசுதல், கொஞ்சுதல், பயிற்றுதல் என்றும் வரும். கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும், மயில் அகவும், கூகை குழரும், கோட்டானும் குழரும். கூகை கோட்டான் என்றும் ஏறக்குறைய ஒன்று போல் இருக்கும். அது குழரும் குழரும் என்றே வரும். புறா குணுகும், புறா குணுகும். வண்டு முரலும், வண்டு ரீங்காரமிடும் என்றும் சொல்வார்கள். வண்டு முரலும். வண்டு முரன்றும் என்று சொல்வதுண்டு. வண்டு முரலும், வண்டு முரன்றும். வண்டு இமிரும் என்றும் சொல்வதுண்டு. வண்டு இமிரும். வானம்பாடி பறவை என்றால் பாடும் என்று சொல்வார். வானம்பாடி பாடும். தேனி ரீங்காரமிடும், தேனி ரீங்காரமிடும். அடுத்ததாக விலங்குகளின் வாழ்விடங்கள். விலங்குகள் வாழ்கின்ற இடங்களை எப்படி சொல்வார்கள் பாருங்கள். ஆட்டுப்பட்டி, ஆடுகள் இருக்கின்ற இடம். குதிரை கொட்டில், குதிரைகள் இருக்கின்ற இடம். குதிரை லாயம் என்றும் சொல்வார்கள். அடுத்ததாக யானை கூடம், யானைகள் இருக்கும் இடம். யானை லாயம் என்றும் சொல்வதுண்டு. யானை பந்தி என்றும் சொல்வதுண்டு. யானை கூடம், யானை லாயம், யானை பந்தி என்றும் சொல்வார்கள்.
மாட்டுத் தொழுவம், மாடுகள் இருந்தால் அது மாட்டுத் தொழுவம் என்று சொல்கிறோம். பன்றிகள் இருக்கின்றது பன்றித் தொழுவம் என்று சொல்கிறோம். கரடி முழை, முழை என்றால் குகை, கரடி குகை, கரடி குகை என்று சொல்லும், கரடி முழை என்றும் சொல்கிறோம். அடுத்து கோழிகள் இருப்ப கோழி பண்ணை, வாத்துகள் இருந்தால் அதை வாத்து பண்ணை என்று நாம் சொல்கிறோம். சிலந்தி பின்னுவது சிலந்தி வலை, எலி பண்ணுவது எலி வலை, முயல் தோண்டுவது முயல் வலை, நண்டு தோண்டுவது நண்டு வலை. சிலந்தி வலை, எலி வலை, முயல் வலை, நண்டு வலை. அடுத்து குருவி, குருவி கூடு, குருவி வாழ்வென்ற இடம் கூடு. கரையான் புற்று என்று சொல்கிறோம், கரையான் இருப்பது புற்று, பாம்பு இருப்பதும் புற்று என்று சொல்கிறோம். குருவி கூடு, கரையான் புற்று, பாம்பு புற்று. அடுத்ததாக பொருளுக்கேற்ற வினை மரபுகள். இந்த பொருளை செய்யும்போது இவ்வாறு தான் சொல்ல வேண்டும், இதை செய்தால் இதைத்த இவ்வாறு தான் முடிக்க வேண்டும் என்று அது வினை மரபு இருக்கு. பாருங்கள், அப்பம் தின், அப்பம் என்றாலே தின் என்பதுதான் வரும். முறுக்கு தின், வெற்றிலை தின், இப்படி நாம் சொல்லலாம். அப்பம் தின்றான், முறுக்கு தின்றான், வெற்றிலை தின்றான் என்று வரும். பழம் என்று வந்தாலும் தின் என்பதுதான் வரும், பழம் தின்றான். நெல் தூற்று, நெல்லை தூற்றுதல், நெல் வந்தால் அது தூற்றுதல் என்று. நீர் என்றால் அது பாய்ச்சுதல் என்று சொல்ல வேண்டும், நீர் பாய்ச்சினான். சோறு என்று வரும்போது சோறு உண்டான், உண்டாள் என்று சொல்ல வேண்டும். நீர் என்பது குடித்தான் என்று வர வேண்டும், நீர் என்றாலே குடித்தான். பாய்ச்சுவது வேறு, வயலுக்கு நீர் பாய்ச்சுதல் என்று வரும். இங்கு நீரை குடிப்பது குடி என்று வரும். விளக்கு என்ற விளக்கு ஏற்றினாள் என்றுதான் வரும், விளக்கை ஏற்றுதல் என்றுதான் சொல்ல வேண்டும். ஓவியம் என்று வந்தால் அதை புனைதல் என்று, ஓவியம் வரைந்தான் என்று சொல்லலாம், புனைந்தான் என்று சொல்லலாம். செய்யுள் என்று வரும்போது இயற்று என்று வரும், செய்யுள் இயற்றினார், செய்யுள் இயற்றினான் என்று வர வேண்டும். மாத்திரை என்றாலே விழுங்கு என்று வரும், மாத்திரைகளை விழுங்கினான், மாத்திரையை விழுங்கு என்று வர வேண்டும். அடுத்ததாக காய்கறி என்றால் அதை அறி என்று வர வேண்டும், காய்கறி அறிதல். கலை என்றால் கலையை பறித்தல் என்று வரும், கலை பறி என்று. பாட்டு என்றாலே பாடு என்று வரும், பாட்டு பாடினால் என்றுதான் முடிக்க வேண்டும். கவிதை இயற்று, செய்யுள் என்றாலும் இயற்று, கவிதை என்றாலும் இயற்றினான், கவிதை என்றாலும் இயற்றினான், இயற்றினாள் என்று வர வேண்டும். கோலம் என்றால் இடு என்று வரும், கோலமிட்டனர் என்று சொல்லுகிறோம். தீ என்றால் மூட்டுதல் என்று வரும், தீ மூட்டினர் என்று வரும். கூடை என்றால் முடைதல் என்று வரும், கூடை முடைதல், கூடை முடைதல் என்று, பின்னுதலை கூடை முடைதல் என்று. அம்பு என்றால் எய்தல், அம்பு விடுதலை எய்தல் என்று சொல்வார்கள். ஆடை என்றால் அதை நெய்தல் என்றுதான் முடிக்க வேண்டும், ஆடை நெய்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும். உமி என்பது கருக்கிடு என்று முடிக்க வேண்டும், உமி கருக்கிடுதல் என்று சொல்ல வேண்டும். நார் என்றால் கிழி என்றுதான் சொல்ல வேண்டும், நார் என்றால் கிழி, இந்த நாரை கிழித்து எடுத்தனர் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். விடை என்றாலே கூறு, விடை கூறினான், விடை கூறுக என்று சொல்ல வேண்டும். இலை என்றால் பறி, பறித்தல், இலையை பறிக்காதே என்று சொல்லும்போது பறி. சுவர் என்றால் எழுப்பு என்று சொல்ல வேண்டும், சுவரை எழுப்பினர் என்றுதான் சொல்ல வேண்டும். பால் என்றால் பருகினர், பருகினான் என்று முடிக்க வேண்டும். நீர் என்றால் குடி, பால் என்றால் பருகு. மலர் என்று வரும்போது கொய்தல், மலர் கொய், பூக்களையும் வரும்போது பூவை கொய்தல் என்று சொல்வார்கள். மலர் கொய்தல், பூ என்றாலும் கொய் என்று. பூ பறி என்று சொல்லலாம், அது சரி இல்லை. மலர் கொய், பூ கொய் என்பது சரியானது, சில இடங்களில் பயன்படுத்துவார்கள் பூ பறித்தல். பானை வனைதல், பானை வனைதல், பானை என்றாலே செய்தலை பானை வனைதல் என்று சொல்வார். தயிர் என்றால் அது கடைதல் என்று சொல்கிறோம், தயிர் கடைந்தனர். படம் என்றால் வரைந்தனர், படம் வரைந்தனர். ஓவியம் வரைந்தனர் என்று நாம் சொல்கிறோம், புனைந்தனர் என்று சொல்வோம். படம் என்பது வரைந்தனர் என்று வரும். கூரை வேய்தல், வீட்டுக்கு மேலே கூரை போட்டால் அதை
கூரை வேய்தல் என்று சொல்லுவார்கள். மரம் என்றாலே அதே வெட்டுதல் என்று தான் சொல்லுவார்கள். மரம் வெட்டுதல். கதிர் அறுத்தல், கதிர் நெற்கதிர்களை அறுவடை செய்தல், கதிர் அறு, கதிரை அறுத்தனர் என்றுதான் சொல்லுவார்கள். மேலும் சில விதை என்றால் விதைத்தல் என்றுதான் வரும். விதை விதைத்தனர் என்றுதான் நாம் சொல்லுவோம். விதை போட்டனர் என்று சொல்லக்கூடாது. கவிதை என்றாலே இயற்றினர் என்று இயற்றினான் என்றுதான் வரும். மரம் என்றாலே வெட்டு என்றுதான் வரும். கிளையை ஒடி என்று வரும். கிளை என்றால் அதை ஒடித்தல் என்று வரும். பாய் என்றால் பின்னு, பின்னுதல், பாய் பின்னினர் என்றுதல் வரும். கல் என்றால் உடைத்தல் என்று, கல்லுடைத்தல் என்று வரும். சந்தனம் என்றாலே பூசுதல் என்று, தடவுதல் என்று வரக்கூடாது. சந்தனம் பூசு என்று வரும். சுவர் என்றாலே எழுப்பு, முன்றே பார்த்தோம், சுவர் எழுப்பு. நாற்று என்று வரும்போது நடுதல் என்று, நாற்று நட்டனர் என்று வரும். கட்டுரை என்று வரும்போது எழுது என்று வரும். கட்டுரை எழுதினான் என்று வரும். உணவு பரிமாறுதல், உணவு இடுதலை உணவு பரிமாறுதல் என்று சொல்வார்கள். சோறு சமைத்தல் என்றுதான் சொல்வார்கள். சோறு சமைத்தல் என்று. வலை தோண்டு, வலையை தோண்டியது. எலி தன் வலையை தோண்டியது, தோண்டியது என்றுதான் அதை சொல்லும். வலை என்றாலே அதை தோண்டுதல் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏர் என்றால் உழுதல் என்றுதான் முடிக்க வேண்டும். ஏர் உழு என்னும். இவ்வாறு ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கு ஏற்றவோ வினைச்சொற்கள் இருக்குது. அந்த வினைச்சொற்களை பயன்படுத்துவதே மரபாகும். அடுத்ததாக ஒலிமரபு சொற்கள். ஒலிமரபு சொற்கள் பாருங்கள். ஒலிகள்: சிங்கம் முழங்கும், புலி உருமும், குதிரை கனைக்கும், யானை பிளிரும், நரி ஊளையிடும், ஆடு கத்தும், பசு கதரும், பன்றி உருமும், தவளை கத்தும் என்று வரும். குதிரை கனைக்கும் என்று வரும். பாருங்கள். சிங்கம் முழங்கும், புலி உருமும், குதிரை கனைக்கும், யானை பிளிரும், நரி ஊளையிடும், ஆடு கத்தும், பசு கதரும், பன்றி உருமும், தவளை கத்தும் என்று வரும். அடுத்ததாக எருது எக்காலமிடும். எருது என்றாலே எக்காலமிடும் என்று. குரங்கு அலம்பும் என்று சொல்வார். குரங்கு அலம்பும் என்று சொல்வார்கள். பூனை சீரும் என்று சொல்வார்கள். சில இடத்துல பூனை அலரும் என்றும் சொல்வார்கள். எலி கீச்சிடும் என்று சொல்வார். எலி கீச்சிடும் என்று சொல்வார். கரடி கத்தும், கரடி கத்தும். பாம்பு சீரும், பாம்பு சீரும், பூனையும் சீரும். அணில் கீச்சிடும். அணில் என்றால் அது கீச்சிடும். எலி என்றாலும் கீச்சிடும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக தொகை மரபு. தொகை மரபு என்றால் சில பொருள்கள் தொகையாக இருக்கும்போது, தொகுப்பாக ஒரு கூட்டமாக இருக்கும்போது என்ன சொல்? ஆணிரை என்றும் சொல்லுவார். ஆண்ட பசு கூட்டத்தை ஆணிரை என்று சொல்கிறோம். பசு நிறை என்று கூட அதை சொல்வார்கள். ஆடுகள் இருந்தால் ஆட்டு மந்தை என்று சொல்வார்கள். மாடுகள் இருந்தால் ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை என்று சொல்வார்கள். எறும்புகள் சொல்வது எறும்பு சாறை என்று சொல்வார்கள். எறும்புகள் சாறை சாறையாக செல்கின்றன என்று சொல்லுவோம். மக்கள் இருந்தால் அதை கூட்டம் என்று சொல்கிறோம். யானை இருந்தாலும் அதை கூட்டம், யானை கூட்டம் என்று சொல்கிறோம். சாவி என்பதை கொத்து என்று சாவி கொத்து என்று சொல்கிறோம். வீரர் என்றாலே அது படை என்று சொல்கிறோம். வீரர்கள் நிறைய இருந்தால் அது படை என்று சொல்கிறோம். திராட்சை பழம் இருந்தால் அது திராட்சை குலை என்று சொல்கிறோம். அடுத்ததாக அவரைகள் இருக்கும்போது அதுவும் குலை என்று சொல்கிறோம். துவரைகளும் குலை. இவையெல்லாம் குலை குலையாக காய்க்கும். கற்குவியல் என்று தான் சொல்ல வேண்டும். கற்கள் குவியலாக இருந்தால் கற்குவியல். வேலங்காடு, வேல மரங்கள் இருப்பதை வேலங்காடு என்று சொல்கிறோம். வைக்கோல் இருக்கின்றது, வைக்கோர் போர் என்று சொல்கிறோம். அதை போர் என்று நாம் சொல்லுவோம். காகம் குழம் அப்படின்னு, காகம் வந்து குழம் என்று நாம் சொல்லுகிறோம். காகம் குழம். சாவி கொத்து என்று நாம் சொல்லுகிறோம். பூக்கள் இருந்தால் பூங்கொத்து என்று சொல்லுகிறோம். விறகு கட்டு, விறகுகளை அதிகமாக
ஒன்றாக கட்டி வைத்தல் விறகு கட்டு என்று சொல்கிறோம். கற்குவியல் என்பதையும் நாம் சொல்கிறோம். அடுத்து தாவர உறுப்புகளின் பெயர்கள். தாவர உறுப்புகளின் பெயர்கள் பாருங்கள். ஈச்ச ஓலை இலைகளை சொல்கிறது. ஈச்ச ஓலை, ஈச்ச மரத்தினது இலையை ஈச்ச ஓலை என்று சொல்ல வேண்டும். பனை ஓலை என்று சொல்ல வேண்டும். தென்னை ஓலை என்று சொல்ல வேண்டும். தென்னங்கீற்று என்றும் சிலர் சொல்லுவார்கள். மா இலை, மாமரத்தின் இலை மாவிலை. மூங்கில் இலை, பலா இலை, வாழை இலை, வேப்பிலை, வேப்பந்தழை என்று கூட சொல்வார்கள். அடுத்ததாக சோளத்தட்டை, அந்த தண்டு சோளத்தட்டை என்று சொல்கிறோம். தாழை மடல் என்று தாழை மடல் என்று கற்றாழை மடல், கற்றாழை என்பது அதற்கும் மடல் என்று சொல்லுவோம். கமுகங்கூந்தல், கமுகு கூந்தல் என்று சொல்கிறோம். கமுகங்கூந்தல். நெல் ஆகிருந்தால் நெற்றால் என்று சொல்கிறோம். நெல் தாள் தான் நெற்றால் என்றும் சொல்வோம். அடுத்து பனை வடலி, இளமட்டை, பனைமரத்தினுடைய இளம் மட்டைகளை பனை வடலி என்று சொல்வார்கள். சவுக்கு மட்டை என்று சொன்னால் அது முற்றியது. சவுக்கு மரத்தில் முற்றியதே சவுக்கு மட்டை என்று சொல்வார்கள். அவ்வாறு தென்னை மரத்தில் முற்றிய இலையை தென்னை மட்டை என்று சொல்வார்கள். இலைப்பகுதி தென்னை மட்டை. கீரை இருந்தால் அது கீரையும் புல் வகை கீரை புல் என்று சொல்வார்கள். அருகம் புல் என்று சொல்ல, இதெல்லாம் புல் என்று சொல்லக்கூடியது. அடுத்ததாக செடி கொடி மரங்களின் தொகுப்பிடங்களை பற்றி பார்ப்போம். கம்பங்கொல்லை, அதாவது கம்பு கொல்லை, கம்பங்கொல்லை. சோளக்கொல்லை, கருப்பங்கொல்லை, கரும்பு கொல்லை என்பதுதான் கருப்பங்கொல்லை. கம்பங்கொல்லை, சோளக்கொல்லை, கருப்பங்கொல்லை. அடுத்து பூக்கள் பூஞ்சோலை என்று சொல்கிறோம். சில இடங்களில் பூந்தோட்டம் என்றும் சொல்கிறோம். மாமரங்கள் இருந்தால் மாந்தோப்பு என்று சொல்லுவோம். சவுக்கு மரங்கள் இருப்பது சவுக்கந்தோப்பு, சவுக்குத்தோப்பு, சவுக்கந்தோப்பு என்றும் சொல்லுவோம். பலா மரங்கள் இருந்தால் பலாத்தோப்பு என்று சொல்கிறோம். தென்னை மரங்கள் இருப்பது தென்னந்தோப்பு என்று சொல்கிறோம். தேயிலை என்றால் அது தேயிலை தோட்டம் என்று சொல்லுவோம். தேயிலை தோட்டம். ஆலமரங்கள் இருப்ப ஆலங்காடு என்று சொல்லுவோம். வேல மரங்கள் இருக்கின்ற போது வேலங்காடு என்று சொல்லுவோம். பனைமரங்கள் இருக்கிறது பனங்காடு என்று சொல்லுகிறோம். விலங்குகளின் ஆண் பெண் பெயர்கள் பாருங்கள். யானை, ஆண் யானையை களிறு என்று சொல்வார்கள். பெண் யானையை பிடி என்று சொல்வார்கள். பூனை, ஆண் பூனையை கடுவன் என்று சொல்வார்கள். பெண் பூனையை பெட்டை என்று சொல்வார்கள். மான், ஆண் மானை கலை என்று சொல்வார்கள். பெண் மானை பிணை என்று சொல்வார்கள். ஆண் நாயை கடுவன் என்று சொல்வார்கள். பெண் நாயை பெட்டை என்று சொல்வார்கள். குரங்கில் ஆண் குரங்கு கடுவன் என்று சொல்வார்கள். பெண் குரங்கை மந்தி என்று சொல்வார்கள். கோழியில் சேவல், ஆண் கோழி சேவல், பெண் கோழியாக இருந்தால் பேடு. மயில், ஆண் மயில் போத்து, பெண் மயிலாக இருந்தால் அழகு. நண்டு, ஆண் நண்டு அளவன், பெண் நண்டு பெடை என்று சொல்லுவோம். ஆடு, ஆண் கடா என்றும், பெண்ணாக இருந்தால் மரி என்று சொல்கிறோம். மாடு, ஆண் மாடுகளை காளை என்போம், எருது என்போம், ஏறு என்போம். அது பெண் பசு என்று சொல்கிறோம். அடுத்ததாக குதிரை குண்டு என்று சொல்வோம். குதிரை ஆண் குண்டு என்று சொல்கிறோம். பெண்ணாக இருந்தால் பெட்டை அல்லது வடவை என்று சொல்கிறோம். புலி போத்து என்று சொல்கிறோம். ஆண் வடிவத்தை போத்து. பெண்ணாக இருந்தால் பிணை என்று சொல்கிறோம். சிங்கம், ஆண் வடிவத்தை ஏறு என்று சொல்கிறோம். பெண்ணாக இருந்தால் பெட்டை என்று சொல்கிறோம். நரி ஓரி என்று சொல்லுவோம். ஆண் நரியை ஓரி என்று சொல்கிறோம். பெண் நரியை பாட்டி என்று சொல்கிறோம். ஆண் பன்றியை ஒருத்தல் என்று சொல்கிறோம். பெண் பன்றியை பிணை என்று சொல்கிறோம். மறை அல்லது மான் என்று கூட சொல்வார்கள். ஒருத்தல் என்று சொல்கிறோம். ஆண் மறையை ஒருத்தல் என்று சொல்கிறோம். பெண் மறையை பெட்டை என்று சொல்கிறோம். கரடி, ஆண் கரடியை ஒருத்தல் என்று சொல்கிறோம்.
பெண் கரடியை பெட்டை என்று சொல்கிறோம். அடுத்ததாக உள்ளீட்டு மரபு பெயர்கள், அதாவது சில பொருட்களின் உள்ளே இருக்கின்ற வேறு சில பொருள், அதாவது நெல் என்றால் அதற்குள்ளே இருப்பது அரிசி, அது மாதிரியான பெயர்கள் எப்படி பாருங்கள். நெல் என்றால் அதுக்குள்ளே இருப்பது அரிசி, கோதுமை என்றாலும் அரிசி என்று சொல்கிறோம், வரகு என்றாலும் அதிலும் அரிசி என்று சொல்கிறோம், திணை என்றால் அதற்குள்ளே இருப்பது அரிசி என்றும், அதுதான் திணை அரிசி என்றும் நாம் சொல்கிறோம். உளுந்து என்றால் பருப்பு என்று நாம் சொல்கிறோம், அது உள்ளே இருப்பதை பருப்பு என்றும். அவரை என்றாலும் பருப்பு என்று சொல்கிறோம், பயறு என்றாலும் பருப்பு என்று சொல்கிறோம். பலா, அதுக்குள்ளே இருப்ப சுளை என்று, பலாச்சுளை என்று சொல்வதை பார்க்கிறோம். மாம்பழம், மா என்றால் சதை என்று சொல்கிறோம், மாஞ்சதை. அடுத்ததாக கூட்டம் மரபு பெயர்கள். அறிஞர்கள் இருக்கின்ற கூட்டத்தை அறிஞர் என்றால் அதை அறிஞர் அவை என்று சொல்ல வேண்டும். நடிகர்கள் என்றால் நடிகர் குழு என்று சொல்ல வேண்டும். ஆசிரியர்கள் என்றால் குழாம், ஆசிரியர் குழாம் என்று சொல்ல வேண்டும். பாடகர்கள் என்றால் பாடகர் குழு என்று சொல்ல வேண்டும். நாடகம் நடக்கின்ற நடிகர்கள் குழு என்றால் நாடக குழு என்று சொல்ல வேண்டும். கல்வர்கள் என்றால் கல்வர் கூட்டம் என்று சொல்ல வேண்டும். மாணவர் குழாம், மாணவர்கள் குழாம் என்று சொல்லுவோம். ஜனம், ஜனங்கள் என்றால் கும்பல் என்று சொல்லுவாங்க, திரள் என்று சொல்லுவாங்க. ஜனம்னா கும்பலாக, கும்பல் கும்பலாக என்று சொல்கிறோம், திரள் திரளாக என்றும் சொல்லலாம். மக்கள் என்றால் தொகுதி என்று சொல்லலாம், அல்லது கூட்டம் என்றும், மக்கள் கூட்டம் அல்லது தொகுதி என்றும் சொல்லலாம். சேனை, அதாவது வீரர்களுக்கு சேனைனா திரள் என்று சொல்லுவார்கள். திரள் திரளாக சேனைகள் வந்து நின்றன என்றும் நாம் சொல்லலாம். படை என்றால் அணி அணியாக என்று தான் சொல்ல வேண்டும், படை அணியினர் என்று சொல்ல வேண்டும். அடுத்ததாக விலங்குகளின் மலம் பற்றிய மரபு பெயர்கள். மலம், கழிவு. பறவை என்பது எச்சம், பறவையின் மலம் எச்சம் என்று சொல்லுவோம். ஆடு என்பது புழுக்கை என்று சொல்கிறோம், ஆட்டினுடைய புழுக்கை. யானையை இலத்தி அல்லது இலண்டம் என்று சொல்கிறோம், யானைக்கு குதிரைக்கும் இலத்தி அல்லது இலண்டம் என்று சொல்கிறோம். ஒட்டகமாக இருந்தாலும் இலத்தி அல்லது இலண்டம் என்று சொல்கிறோம். கழுதை என்பது விட்டை என்று சொல்கிறோம். மாடு என்பது சாணம், மாடு சாணம். எருது என்றாலே சாணம் என்று நாம் சொல்கிறோம். இதுவரை பல வகையான மரபு பெயர்களை நாம் பற்றி பார்த்தோம். இப்போது வினாக்கள். குமரன் கோடு உண்டான். குமரன் பழம் உன்றான் என்று வர வேண்டுமா, தின்றான் என்று வர வேண்டுமா? தின்றான் என்பது சரியான விடை. காலையில் சேவல் கூவியது என்பது சரியான விடை. ஆட்டு வருகிறது, ஆட்டு மந்தை அல்லது கூட்டம் என்று சொல்லக்கூடாது, ஆட்டு மந்தை வருகிறது என்பது சரியானது. எங்கள் ஊரில் வாழை தோட்டம் உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும், வாழைத்தோப்பு உள்ளது என்று சொல்லக்கூடாது. குயில் கூவியது என்பதுதான் சரியானது, அகவியது என்பது தவறானது. அடுத்து பொறுத்துக. பசு என்றாலே கன்று என்று சொல்ல வேண்டும். பன்றி என்றால் குட்டி என்று சொல்கிறோம். சிங்கம் என்றால் குருளை என்று சொல்லுகிறோம். கீரி என்றால் பிள்ளை என்று சொல்லுகிறோம். அடைப்புக்குறியில் உள்ள சொற்கள் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. பாருங்கள். யானை பிளிர்கிறது என்பது சரியானது, கத்துகிறது என்பது தவறானது. ஓவியம் வரைந்தார் என்றுதான் வர வேண்டும், போட்டார் என்று வரக்கூடாது. குயவர் பானை வனைந்தார் என்பதுதான் சரியான விடை, செய்தார் என்று இருக்கக்கூடாது. நான் தேநீர் பருகினேன் என்பது சரியானது, தின்றேன் என்று வரக்கூடாது. பசு கன்றை ஈன்றது என்பது சரியானது, போட்டது என்று சொல்லக்கூடாது. ஆரமுதன் பாட்டை பாடினான் பாடுகிறான் என்றுதான் வர, படிக்கிறான் என்று வரக்கூடாது. அலை அடிக்கிறது என்று சொல்ல வேண்டும், வீசுகிறது என்று நாம் சொல்லக்கூடாது. முதியவர் கூடை
முடைகிறார் என்று வர வேண்டும், செய்கிறார் என்று வரக்கூடாது. ராமன் கூரை வேய்ந்தான் என்பது சரியானது, செய்தான் என்று வரக்கூடாது, போட்டான் என்று வரக்கூடாது. தாயார் சோறு சமைத்தார் என்று வரணும். தாயார் சோறு சமைத்தார், ஆக்கினார் என்று நாம் சொல்லக்கூடாது. அடுத்து பொருத்தமான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்கள். குயில் என்றாலே கூவும் என்று வர வேண்டும். நரி ஊளையிடும் என்று வர வேண்டும். அடுத்து காக்கை கரையும் என்று வர வேண்டும். சிங்கம் முழங்கும் என்று வர வேண்டும். குதிரை கனைக்கும் என்று வர வேண்டும். அடுத்து மரபு சொற்களை அறிக. எதற்கு எந்த மரபு சொல் என்பதை நாம் அறியவன். பாருங்கள். பலா பிஞ்சு சரியானது பலா மூசு என்று சொல்வோம். வாழை பிஞ்சு வாழை கச்சல் என்று சொல்கிறோம். முருங்கை பிஞ்சு முருங்கை சரடு என்று சொல்கிறோம். அவரை பிஞ்சு அவரை பொட்டு பொட்டு என்று சொல்கிறோம். மாம்பிஞ்சு மாவடு என்று சொல்கிறோம். இளந்தேங்காய் வழுக்கை என்று சொல்கிறோம். முற்றிய தேங்காய் நெற்று என்று சொல்கிறோம். அடுத்து வினை மரபுகளை பொருத்துக. பாருங்கள். நீர் குடித்தான் என்றுதான் வர வேண்டும். முறுக்கு தின்றான் என்று வர வேண்டும். உணவு உண்டான் என்று வர வேண்டும். அம்பு எய்தான் என்று வர வேண்டும். பூ பறித்தான் என்று வரவும், கொய்தான் என்றும் வரலாம் சில நேரம். ஆனால் இங்கு கொய்தான் என்பது இல்லை. அடுத்ததாக 6 ஒளிமரபு பொருத்துக. சிங்கம் முழங்கும், அணில் கீச்சிடும், மயில் அகவும், குயில் கூவும், குரங்கு அலம்பும், குரங்கு அலம்பும் என்று வருவது சரியானது. வினை மரபுகளை பொருத்துக. படம் வரைந்தான் என்று வர வேண்டும். பாட்டு பாடினாள் என்று வர வேண்டும். கட்டுரை எழுதினார் என்று வர வேண்டும். செய்யுள் இயற்றினார் என்று வர வேண்டும். பூ கட்டினாள் என்று பூக்கட்டுதல் பூக்கட்டினாள் என்று வர வேண்டும். அடுத்ததாக சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கோழி கொக்கரிக்கும் என்பது சரியானது, கூவும் என்று வரக்கூடாது. பால் பருகினான் என்று வர வேண்டும், குடித்தான் என்று வரக்கூடாது. சோறு உண்டான் என்று வர வேண்டும், தின் என்று வரக்கூடாது. பூ கொய் என்று வர வேண்டும், பரி என்று வரக்கூடாது. ஆ நிறை என்று வர, மந்தை என்று வர. ஆ என்றாலே பசுக்கள், ஆ நிறை என்றுதான் வருவது சரியானது. அடுத்து பொருத்துக. மக்கள் என்றாலே கூட்டம் என்று சொல்கிறோம். வீரர் என்றால் படை என்று சொல்வோம், வீரர் படை என்று சொல்கிறோம். விறகு கட்டு என்று சொல்வோம், விறகு கட்டு என்று வர வேண்டும். சொல்லி என்றால் கற்றை, சொல்லி என்றால் கற்றை என்று வர வேண்டும். வைக்கோல் என்றால் போர் என்று வர வேண்டும். வீரர் என்றால் படை என்று வர வேண்டும். இதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்து ஆடு என்பது ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறோம். மான் என்றால் மான் கன்று என்றும், கீரி என்று வந்தால் பிள்ளை என்று சொல்கிறோம். சிங்கம் என்றால் குருளை என்று சொல்வோம். கோழி என்றால் குஞ்சு என்று நாம் சொல்ல வேண்டும். 11 பொறுத்துக. மயில் அகவும், யானை பிளிரும், காகம் கரையும், ஆடு கத்தும், கூகை அலரும் என்று வர வேண்டும். கூகை என்பது அலரும் என்று சொல்ல வேண்டும். இதுவரை இக்காணொளியில் மரபு பெயர் என்றால் என்ன, மரபு சொல் என்றால் என்ன, தாவரங்களின் இளமை பெயர்கள், விலங்குகளின் இளமை பெயர்கள், அவற்றின் ஒலிகள், தாவரங்களின் உறுப்பின் பெயர்கள், பொருளுக்கேற்ற வினைச்சொற்கள், சில ஒலிகள், எந்தெந்த சொல்லுக்கேற்ற ஒலிகள் எவ்வாறு, எந்தெந்த பெயருக்கேற்ற ஒலிகள் என்பதையும் பார்த்தோம். அடுத்து கூட்டமாக இருந்த பொருளின் தொகுப்பு என்பதை அதனுடைய பெயர்களை பார்த்தோம். தாவர உறுப்புகளின் பெயர்களையும் பார்த்தோம்.
அந்த தாவரங்கள் தொகுத்து ஒரு கூட்டமாக இருக்கும்போது அதை எப்படி சொல்கிறோம் என்று பார்த்தோம். விலங்குகளின் ஆண் பெண் பெயர்களையும் பார்த்தோம். வேறு சில மரபு பெயர்களையும் பார்த்தோம். இத்துடன் இக்காணொளி நிறைவடைகிறது. மிக்க மகிழ்ச்சி. அன்பு மாணவர்களே, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.